ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இந்த ட்ரீம் 11 தடைக்கு அப்புறமும் ட்ரீம் 11 நல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீம் 11க்கு வந்து ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த தடைக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11ல் வந்து எல்லா கான்டெஸ்ட்டுமே ரன்னிங்கில் தான் இருந்தது ஈவினிங் வரைக்கும். பட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் அண்ட் வந்து சாட் செக்ஷனை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் ட்ரீம் 11ல் வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் விளையாடுறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. பப்ளிக் கான்டெஸ்ட் வந்து இன்ன வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் அதுவும் எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கங்கிறத வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த பில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிரசிடென்ட் ஒன்ஸ் சைன் போட்டாங்கன்னா ட்ரீம் 11 மாதிரியான எல்லா ஆன்லைன் கேஷ் கேம்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இந்த கேம்ஸ்லாம் வந்து தடை பெற்றுச்சு. பட் எவ்வளோ நாள் வந்து மற்ற கான்டெஸ்ட்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. அடுத்து ட்ரீம் 11 என்ன ஆகும், இல்லை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும் விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கும் உறுதியான பதில் கிடையாது. இந்த பேன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11ல் மட்டும் 2 லட்சம் பேருக்கு வந்து வேலை போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டோட்டல் ஆன்லைன் கேம் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்சம் பேருக்கு வந்து வேலை போகிறதுக்கான வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து ட்ரீம் 11 என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, இந்த கேமிங் ஆப்ஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எதுவும் கேஸ் போட போகிறாங்களாங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் நிச்சயம் அதை பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.